தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அதனுடைய அட்மிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ ஆண்டு படிக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, செலெக்ஷன் எப்படி இருக்கும், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ ப்ராஸ்பெக்டஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து இதில் இருக்குது இந்த அட்மிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் பேட்ச் எல்லாமே வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி, பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஆப்டாம், பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/7/2025 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இந்த வருடம், அதாவது 2025-2026 செஷனுக்கான அட்மிஷனுடைய ப்ராஸ்பெக்டஸ். இதில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், செலெக்ஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/7/2025. மெரிட் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, என்ன ஃபார்முலா, எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட் டேட்ஸு, அட்மிஷனுக்கான டேட்ஸு, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது அனௌன்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 044-298-62045 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம், அல்லது 044-298-62046 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். சரிங்களா? இது இல்லாமல் 6 நம்பர் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnmedicalselection.org அப்படின்றது தான் அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பியூர்லி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2025-2026க்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இன்ஸ்டியூட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை 32 இந்த யூனிவர்சிட்டி கீழே, தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல்கள் மற்றும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸு அது எல்லாமே வந்து இதில் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. சரிங்களா? இதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் tnmedicalselection.org வெப்சைட்டில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டையும் செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அவங்களாம் வந்து நெட் சென்டர்லேயோ ப்ரௌசிங் சென்டர்லேயோ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதற்கான ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் போனீங்கன்னா அங்கே வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட், பேரண்ட் 2 பேரும் நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ஓனாக நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்லேயும் இதற்கான ஃபெசிலிட்டி வந்து
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்களாக அப்ளை பண்ணாலும் சரி, யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபில் பண்ணும்பொழுது 1 by 1 டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டிங்க, இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் தான் அப்ளிகண்ட்டோடைய பேரண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸ், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அட்மிஷனுக்கானது, இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. சரிங்களா? 1 by 1 நம்ம டீட்டெயிலாக மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ பண்ணுறேன். சரிங்களா? பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னோம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/7/2025 5 மணி. சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கரெக்டான டேட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உண்டு, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எக்ஸ்-சர்வீஸ்மேன் அவங்களுடைய குழந்தைங்க, சரிங்களா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்களாம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அனெக்ஷர் 1 மற்றும் அனெக்ஷர் 2A 2B இருக்கக்கூடிய அனெக்ஷர்ஸை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலை, அந்த அனெக்ஷர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து ஜென்ரல் கேட்டகரியாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராப்பரான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாட்டு நேட்டிவிட்டியை கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் பெர்மனண்ட் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதாவது பர்த் மூலயமா வரக்கூடிய பிறப்பிட சான்றிதழ் மூலயமாக வரக்கூடிய குடியிருப்பிடம் சான்றிதழ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாது. சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் செப்பரேட்டாக வாங்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் வந்து செப்பரேட்டாக வாங்கி அப்ளை பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் முன்னாடி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனையும் காமிக்கணும், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதும் அதே தான் வாங்கணும். சரிங்களா? அதே தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் வெவ்வேறு சர்டிஃபிகேட், அதாவது அப்லோட் பண்ணும்பொழுது வேறு சர்டிஃபிகேட்டும், ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வேறு ஒன்று வாங்கி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நேட்டிவிட்டி வந்து சென்ட் பண்ணும்பொழுது நேட்டிவிட்டி செப்பரேட்டாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேருந்து தமிழ்நாட்டில் படித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக கம்பெனி அத்தாரிட்டியோட வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆனால் வந்து கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருந்தால் இருந்தாலுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதர் ஸ்டேட்டில் நீங்கள் வந்து படித்திருக்கீங்க 6th-லேருந்து 12th வரைக்கும், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு கிளாஸோ இல்லை வெவ்வேறு கிளாஸஸோ வந்து அதர் ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டை தவிர வேறு ஏதாவது பாண்டிச்சேரியோ இல்லை வேறு ஏதாவது கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி வேறு இடத்துல நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் அவங்களுடைய அப்பா அல்லது அம்மா வந்து தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்து அவங்க மூலயமாக குழந்தைகள் வந்து வாங்கினா மட்டும்தான் எலிஜிபிள். தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிடல, ஆனால் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக வரமாட்டாங்க, ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும்
தமிழ்நாட்டில் அவங்க படித்ததற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அவங்க எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அங்கே வந்து வாங்கி அப்லோட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரிக்கும் எலிஜிபிள், இல்லைனா எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுடையது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அவங்களுடைய இது பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகபிள். சரிங்களா? ஏஜை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ்க்கு எதுக்கு அப்ளை பண்ணாலும் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 31 அன்னைக்கு 17 வயது பூர்த்தி அடையக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். 15 டேஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து 15 நாட்கள் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதிகபட்சம் 15 நாட்கள் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷன் மாதிரி. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான போர்டில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து எடுத்து 12ஆம் வகுப்பு குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் எலிஜிபிள். சரிங்களா? நீட் எக்ஸாமோ வேறு எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டில் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ண மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளவு, என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்படி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அந்த பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலே போதுமானது. மிச்சப்படி வேறு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் தேவை இல்லை. இப்போது பிஃபார்ம் ஃபார்மசியில் பேச்சுலர் டிகிரி, பிஎஸ்எல்பி, பிஆப்டாம் இந்த கோர்ஸ்லாம் படிப்பதற்கு இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த 3 காம்பினேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? பிஎஸ்எல்பி, பிஃபார்ம், பிஆப்டாமை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து கோர்ஸுக்கும் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். மினிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் பிஎஸ்எல்பி கோர்ஸுக்கு ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் அவங்க 40% அக்ரிகேட் மார்க், டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து அக்ரிகேட் மார்க் பார்த்திங்கன்னா 40% வந்து மதிப்பெண் வந்து மேல்நிலை படிப்பில் வந்து தேர்ச்சி பெறணும். ஓகேங்களா? அது வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களும் 40% அக்ரிகேட் மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மினிமம் பாஸ் ஆனந்தாலே போதுமானது. இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கிடையாது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பில் ஓசி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 45% எடுத்திருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் 40% எடுத்திருக்கணும். அதர் கேட்டகரிஸ் அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் 40% எடுத்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 கோர்ஸை தவிர, அதாவது பிஃபார்ம், பிஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங்கை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதாவது கோர்சஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் மினிமம் பாஸ் ஆகியிருந்தார்களே போதுமானது. எந்த விதமான பர்சன்டேஜும் தேவை இல்லை. சரிங்களா? அதாவது சிபிஎஸ்சி இல்லைனா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட்டான அதர் போர்டில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களும் எலிஜிபிள். அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் போதுமானது. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எலிஜிபிலிட்டி ஜாயினிங் டைமில், கவுன்சிலிங் டைமில் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க வந்து அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட், அதே மாதிரி கிரேடிங் சிஸ்டத்தில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அதற்கு ஈக்குவலண்ட்டான மார்க்ஸ் பர்சன்டேஜில் எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அந்த போர்டில் வந்து அதற்கான கன்வர்ஷன் மார்க்ஸ், கிரேடிங்லேருந்து மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதற்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதற்கான சர்டிஃபிகேட் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்தந்த போர்டில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அத்தாரிட்டிகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நார்மலைசேஷன் மார்க்ஸும் சரி, மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சரிங்களா?
ஹையர் செகண்டரி கோர்ஸில் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்லையோ ப்ரைவேட் கேண்டிடேட்டாக ஓப்பனாக அப்ளை பண்ணி வந்து பாஸ் பண்ணியிருக்க 12th பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஓப்பனாக ப்ரைவேட்டாக எழுதின கேண்டிடேட்ஸும் வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணி பாஸ் ஆன கேண்டிடேட்ஸும் நாட் எலிஜிபிள். சரிங்களா? நார்மலைசேஷன் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சப்ஜெக்டில் மேக்ஸிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத, ஸ்டூடெண்ட் எவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் டோட்டல் மார்க்கும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நார்மலைசேஷன் பண்ணலாம். எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸில் டோட்டல் மதிப்பெண் வந்து 100. ஹையஸ்ட் மார்க்கு ஃபிசிக்ஸில் யார் எடுத்துருக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 60 மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நார்மலைஸ்டு மார்க் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் மதிப்பெண் 100ம் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் 60ம் இதில் இந்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் ஹையஸ்ட்டு மார்க் வந்து 90 தான் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் அப்படின்ற மாதிரி இருந்தால் 100 × 60/90 போட்டிங்கன்னா 66.66 தான் வந்து 60 மார்க் மதிப்பெண் எடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய நார்மலைஸ்டு பர்சன்டேஜ். சரிங்களா? இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் எடுக்கணும். நார்மலைசேஷன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக எடுத்து அதை வந்து டோட்டல் மதிப்பெண்ணில் வந்து ஆவரேஜ் போட்டு நீங்கள் வந்து எடுக்கணும். சரிங்களா? இது மாதிரி தான் வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சிஇ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஹையஸ்ட்டு மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்குறாங்க நேஷ்னல் லெவலில், அதை பேஸ் பண்ணி தான் வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் போர்டில் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு, தமிழ்நாடு போர்டில் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாங்களோ அதையே வந்து போட்டு அதை வந்து நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. சிபிஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி டாப் நேஷ்னல் லெவலில் எவ்வளோ ஃபஸ்ட் மார்க்கு, அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மதிப்பெண், இதெல்லாம் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா tnmedicalselection.org வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பே பண்ணணும், 500 ரூபா பே பண்ணணும் அப்ளை பண்ணுறதற்கு. எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா கோர்ஸுக்கும் என்னென்ன கோர்ஸுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பேங்க் போர்ட்டல் மூலியமாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஃபீஸும் பே பண்ண முடியும். ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி முக்கியமான மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி கேண்டிடேட் ரொம்ப டீட்டெயிலாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுட்டு ஒரு டைமில் தான் அப்ளை பண்ணணும். ஒரு டைமுக்கு மேலே, ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் only one will be accepted. எது லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எந்த டீட்டெயிலும் மிஸ் பண்ணாமல் அதே மாதிரி கரெக்டான டீட்டெயில்ஸை தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கேண்டிடேட் சரியாக வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதற்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன், 12th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வைக்கலாம். மார்க் ஷீட் இருந்தால் அதுவே போதுமானது. டிசி, 12th டிசி, அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் Annexure 1, Annexure 2A, 2B அதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். 6th 12th வரைக்கும் படித்த கேண்டிடேட், இப்போ அதர் ஸ்டேட்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ஸ் வச்சுருந்தாலே போதும். அதர் ஸ்டேட்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 6th 12th வரைக்கும் படித்ததற்கான ப்ரூஃப், ஸ்டடி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி அவங்க ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ப்ராப்பரான எஸ்டி ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட அதற்கு அந்த ரேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ரேங்க்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதிகாரிக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவங்க
லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து பொருந்தும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஃபால்ஸான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி போகஸான ஃபேக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி லேட்டான அதாவது லேப்ஸான சர்டிஃபிகேட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்ஸ் வந்து பேஸ் மார்க் வந்து 200. அதை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் மார்க்கு 200. அதில் நார்மலைஸ்டு மார்க்கு உங்களுக்கு வந்து பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பயாலஜி இல்லை, பாட்னி ஜுவாலஜி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது XY பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அது இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பாட்னி ஜுவாலஜி, இல்லைனா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 3 காம்பினேஷனில் எந்தெந்த மதிப்பெண் வந்து இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பாட்னி ஜுவாலஜி அது மதிப்பெண் ஆட் பண்ணிக்கணும், இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து நார்மலைஸ்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலைஸ்டு மார்க்ஸ் தான் வந்து ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 200 மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஃபில் பண்ணணும். சரிங்களா? ரேங்க் வந்து ஒவ்வொரு பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் இன்ட்ரஸி மார்க், அதாவது பேராமெடிக்கல் சமமான மதிப்பெண் வந்து ஒவ்வொரு பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி யார் டாப்பில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? இன்கேஸ் 200 வந்து 2 பேர் வந்து ஒரே மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பாட்னி ஜுவாலஜி இல்லை பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் சேமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, அடுத்த இது வந்து கெமிஸ்ட்ரியில் யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு, அதுலேயும் சேமாக இருந்தாங்கன்னா ஃபிசிக்ஸில், அதுலேயும் சேமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய 4th ஆப்ஷனல் சப்ஜெக்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தில் சேமாக எடுத்துருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இது பண்ணிப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்தாங்கன்னா ரேண்டமைஸ்டு நம்பர் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த ரேண்டமைஸ்டு நம்பரில் ஹையர் வேல்யூ யாருக்கு இருக்கோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போர்டு, இந்த போர்டில் தான் வந்து மெரிட் லிஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டும் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும் பொழுது எந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரூல் ஆஸ் பர் ரூலுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்றத கிளியராக நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய் வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் ஆன்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனுக்கு 500 ரூபாய், கவுன்சிலிங்கு பார்த்திங்கன்னா 250 ரூபாய். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எந்தெந்த கோர்ஸ், எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதும் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். எந்த கோர்ஸு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற சாய்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் சாய்ஸில் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கம்மியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி வரும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். எந்தெந்த காலேஜெல்லாம் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க, எந்த கோர்ஸ் அப்படின்றதையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் கவுன்சிலிங்க்கு எப்போ வரணும் அப்படின்றதையும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ வரணும் அப்படின்றதையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேக்கன்சி, அதில் ஜாயின் பண்ணாத ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் முடிஞ்சு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய வேக்கன்சி இதெல்லாம் வச்சு அடுத்த ஃபேஸ் வந்து அடுத்த ரவுண்டு வந்து போடுவாங்க. அந்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து ஃபில் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்த ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அடுத்த ரவுண்டு, அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜெலாம் பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணுவாங்க.
வேக்கன்சி இருந்ததுன்னா ஃபில் பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ரீஅலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இதுலேயோ வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. சரிங்களா. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனல் ரிசர்வேஷன் படி ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% சீட்டும், ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியல் இனத்தவருக்கு 18%, ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடியினருக்கு 1% சீட்ஸும் இருக்குது. 30% பேக்வர்ட் கிளாஸஸில் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து அதுக்குள்ளேயே உள் ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 3.5% வந்து உண்டு. சரிங்களா. அதே மாதிரி 18% எஸ்சியில் வந்து எஸ்சிஏ கேண்டிடேட்க்கு உங்களுக்கு 2% வந்து உண்டு. 16% வந்து எஸ்சி கேண்டிடேட்க்கு ஷால் பி அலாட்டட் டு அருந்ததினர் கேண்டிடேட்ஸ். சரிங்களா. அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரிசர்வேஷன் மேட்ரிக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் மெரிட் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆஸ் பர் ரிசர்வேஷன் ஃபில் பண்ணுவாங்க சீட்ஸை. சரிங்களா. எஸ்டியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக அதான் மெரிட் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க, ஆனால் சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ்சி கேண்டிடேட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சியில் எஸ்சிஏ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எஸ்சி கேண்டிடேட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. பிசிஎம் கேண்டிடேட்ஸில் வந்து ஃபில் ஆகாத சீட்ஸை வந்து பிசி கேண்டிடேட்ஸை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஃபில் பண்ணுவாங்க. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து மென் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் வந்து 1:9 ரேஷியோவில் இருக்கும். தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். மேலாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லை ஃபீமேலாக வந்து கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மென்னா உமனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து தமிழ்நாடு தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அதில் அவங்க என்ன ஜெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து அந்த ஜெண்டராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா. பிஎஸ்சி நர்சிங்க்கு மேல் அதாவது மென் உமனுக்கு வந்து 1:9 ரேஷியோட வந்து சீட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் 65% டோட்டல் சீட் வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் இருக்குது. 50% சீட்ஸ் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து ஃபில் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபுல் சீட்ஸும் ஆஸ் பர் கவர்மெண்ட் கோட்டா வந்து ஃபில் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் 65% சீட்ஸும் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் வந்து 50% சீட்டும் இதில் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா. இதில் என்னென்ன கோர்ஸஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் உண்டு. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் உண்டு. ரிமைனிங் கோர்சஸ்லாம் வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான். சரிங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி அவங்க கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள், இல்லைனா வந்து ஜென்ரல் கேட்டகரியாக எடுத்துப்பாங்க. எக்ஸர்வீஸ்மென், சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென்னுடைய பசங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் 4 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் உண்டு. பிஃபார்மில் 1 சீட்டும் பிபிடியில் 1 சீட்டும் உண்டு. சரிங்களா. அதே மாதிரி பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5% வந்து உண்டு. டிசபிலிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 40% அல்லது 50% வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பிஎஸ்சி நர்சிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அதர் பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகரி என்னென்ன டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள், லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி எவ்வளவு, என்னென்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, மென்டல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான டிசபிலிட்டி அதே மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள், இல்லைனா கிடையாது. ஓப்பன் கேட்டகரியாக மட்டும்தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் டிசபிலிட்டி அந்த நார்ம்ஸ்குள்ளே இருக்கணும். ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா.
ஓகே, கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா 4 வருட கோர்ஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 4 அகாடமிக் இயர்ஸு, 4 வருட கோர்ஸு, 8 செமஸ்டர் இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. பிபிடியை பொறுத்த வரைக்கும் 4 வருடம் 8 செமஸ்டர் இருக்கும், 2 மாதம் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். சிஆர்ஐ வந்து கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் உண்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. ரிமைனிங் கோர்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. பிஎஸ்எல்பி பொறுத்த வரைக்கும் 4 வருட கோர்ஸு, 4 வருடத்தில் 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் இன்க்ளூடிங் 1 இயர் இன்டர்ன்ஷிப். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் 3 வருடம் ப்ளஸ் 1 வருடம் இன்டர்ன்ஷிப். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு 3 வருடம் ப்ளஸ் 1 வருடம் இன்டர்ன்ஷிப். கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 3+1 இன்டர்ன்ஷிப் உண்டு. பிஎஸ்சி எம்எல்டியை பொறுத்த வரைக்கும் 3+1 இன்டர்ன்ஷிப். ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 3 வருட கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் வந்து கம்பல்சரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப் உண்டு. சரிங்களா? அதில் பிஓடியை பார்த்திங்கன்னா 4 வருட கோர்ஸு, 8 செமஸ்டர் ப்ளஸ் ஒரு 6 மாதம் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் உண்டு பிஓடிக்கு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஆஸ் பர் ரிமைனிங் கோர்சஸ். பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜியும் சரி, கிளினிக்கல் நியூட்ரிஷனும் சரி 3 வருட கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸு ஒரு வருடத்திற்கு 3000 ரூபாய் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸோடைய பெஞ்ச்மார்க்கிங் டிசபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் டியூஷன் ஃபீஸும் அவங்களுக்கு கிடையாது, ஸ்பெஷல் ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 3000 ரூபாய் பே பண்ணால் போதும் டியூஷன் ஃபீஸு. பிஃபார்ம்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ஒரு வருடத்திற்கு 43,000 ரூபாய், பிஎஸ்சி நர்சிங்க்கு 45,000 ரூபாய், பிபிடிக்கு 33,000 ரூபாய், பிஓடிக்கு 33,000 ரூபாய். சரிங்களா? இது வந்து 2025-26க்கு. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கிடையாது, மெஸ் சார்ஜஸ் கிடையாது. இதெல்லாம் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபீஸ் கன்செஷனாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அவங்க ஜாயின் பண்ணும்பொழுது எவ்வளவு அப்படின்றத கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸில் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேரண்ட்டோடைய வருமானம் வந்து 2.5 லட்சத்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், எஸ்சியில் கன்வெர்டட் டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 2.5 வருடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸம்ஷன். அதே மாதிரி நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, என்ரோல்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, கேம்ஸ் ஃபீஸு, யூனியன், லைப்ரரி, மேகசின், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியான ஃபீஸ் மட்டும் அவங்க நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன். சரிங்களா? அவங்களுக்கு கம்பல்சரி நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃபீஸ் கமிட்டி எது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எதுவுமே நீங்கள் வந்து பே பண்ண மாதிரி தேவையில்லை, எக்ஸம்ஷன். சரிங்களா? எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்குறது வந்து டென்டேட்டிவ் தான். ஒன்ஸ் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கேயும் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க காலேஜில். அதெல்லாம் முடித்து நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் ப்ரொஃபஷனல் தான். சரிங்களா? அதே மாதிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் முடித்த கவர்மெண்ட் சர்வீசஸில் கவர்மெண்ட் காலேஜில் முடித்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டில் அந்தந்த சர்வீஸை மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்லேயும் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னவோ அதை பேஸ் பண்ணி அவங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்பிட்வீனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கட் ஆஃப் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணாம், நான் வந்து வேறு கோர்ஸுக்கு போக போகிறேன், வேறு காலேஜுக்கு போக போகிறேன், இந்த அட்மிஷனை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தி செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, கீழ்பாக், சென்னை 10 அப்படி பேபிள் அட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்து பே பண்ண மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபா டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு. கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குலாம் எந்த விதமான இந்த பெனால்ட்டியும் கிடையாது. ஒன்ஸ் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் சீட்டு அப்படின்றதுனால அந்த சீட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்காக
பெனால்ட்டி மாதிரி டிஸ்கன்டினியூஷன் பெனால்ட்டி ஃபீஸ் உண்டு. சரிங்களா? அதை முடித்தா தான் உங்களை ப்ராப்பராக டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து, ஏன்னா இது வந்து பேஷண்ட் கூட நீங்கள் ரிலேட் பண்ணுறதுனால பேஷண்ட் கூட நீங்கள் வந்து உங்கள் ப்ளட் சாம்பிள்ஸை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட்லேயோ ஸ்டடி பீரியட்லேயோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் பண்ணியிருக்கணும், கட்டாயம் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களை தற்காத்து கொள்வதற்காக வேக்சினேஷன் போட்டிருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கான ரூல்ஸு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கணும் முன்னாடியே, சின்ன வயசுலேயே. அதற்கான ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினேஷன் வந்து ஃபஸ்ட் இயரில் போடுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அங்கேயே கவர்மெண்ட்லேயே போடுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸை ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சிட்டோம். இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸோடைய பசங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கான போர்டு. அந்த சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு. லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் 2 காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து 60 சீட்ஸும், மதுரை மெடிக்கல் காலேஜஸில் மதுரையில் 60 சீட். டோட்டலாக பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் 120 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வருது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 350 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் 50, சென்னையில் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில் 50, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டில் 50, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் 50, கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜஸில் 50, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ணாமலை நகர் சிதம்பரத்தில் 100. டோட்டலாக 350 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்குது பிஎஸ்சி நர்சிங்கில். பிஎஸ்எல்பியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக தமிழ்நாட்டிலே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. 25 சீட்ஸ் வந்து பிஎஸ்எல்பி சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக தமிழ்நாட்டில் 20 சீட்ஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் சென்னையில். பிபிடியை பொறுத்த வரைக்கும் சென்னை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் மெடிசனில் 25 சீட்ஸும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சியில் 25 சீட்ஸும், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கடலூரில் 30 சீட். டோட்டலாக 80 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 360 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி சீட்ஸ் வந்து இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ் வேலூர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, திருச்சியில் இருக்கக்கூடிய கேஏபிவி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் கவர்மெண்ட் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கடலூர், கீழ்ப்பாக்கம், நாமக்கல், சிவகங்கை, கரூர், பெருந்துறை, இது மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் காலேஜஸில் கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜஸ், திருப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது, சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டும், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்டும், மதுரை மெடிக்கல் காலேஜில் 10 சீட்டும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்டும், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 5, டோட்டலாக 55 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சென்னையில் 10 வேக்கன்சியும், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 10, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 5, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில் 10, டோட்டலாக 35 சீட்ஸ் வந்துருக்கு. பி ஆப்டோமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 155 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 5, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 20, ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜி கவர்மெண்ட் ஆப்தல்மிக் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 20, கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 20, கேஏபி விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் 20, மதுரை மெடிக்கல் காலேஜில் 20, தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 10, கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 10, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் 20, இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து 10, டோட்டலாக 155 சீட்ஸு. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 182 சீட்ஸ் வந்து இருக்குது.
இதை பற்றின லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் 40 சீட்ஸ் வந்து இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 10, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 5, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 5, மதுரை மெடிக்கல் காலேஜில் 20. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு 250 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து 350 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 145 சீட்ஸ் வந்து இருக்குது கவர்மெண்ட் சீட்ஸு. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 271 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஓடியை பொறுத்த வரைக்கும் 40 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 260 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 340 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்த வரைக்கும் 178 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை செப்பரேட் வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றது, கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்றது, எந்தெந்த கோர்ஸில் எவ்வளவு அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜஸில் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற டென்டேட்டிவ் காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து காலேஜோடைய லிஸ்ட்டு. இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே வந்து உண்டு. அதே மாதிரி நான் மைனாரிட்டி ஆஸ் வெல் அஸ் மைனாரிட்டி காலேஜஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதர் தென் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜஸ் என்னென்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ், இந்த கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 254 காலேஜஸ் வந்து இருக்குது. பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 101 காலேஜஸில் பிஃபார்ம் சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிபிடியில் வந்து என்னென்ன காலேஜஸில் இருக்குது அப்படின்றதையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பிஓடி என்னென்ன காலேஜில் டென்டேட்டிவ் காலேஜஸில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அனெக்ஷர் 4 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கேண்டிடேட் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கீங்க, லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து கோர்சஸ் வந்து இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதற்கான ஒரு அண்டர்டேக்கிங். இதில் பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன்ஸ் இல்லைனா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனெக்ஷர் 5 பொறுத்த வரைக்கும் ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சினேஷனுக்காக இது வந்து அட்மிஷன் டைமில் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. இது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்லிப்பை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் டைமில் வேக்சினேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன், பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி இது மாதிரி ரேகிங் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து கேண்டிடேச்சர் குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்றதையும், இந்த கம்யூனிட்டிஸ் அந்த கேண்டிடேட் தான், சப்காஸ்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அண்டர்டேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிடேட் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய பேரண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ஃபார்மும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது கொடுக்குறது தான். அதே மாதிரி அனெக்ஷர் 7 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிசல்ட் ஆஃப் ரிவிஷன் ஆஃப் ஃபீஸ். இது வந்து நீங்கள் இந்த அகடமிக் இயரில் ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, அடுத்த வருஷம் வந்து ஃபீஸ் வந்து மாறுபடுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் வந்து
என்ன கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவைஸ் பண்ணாலும் அதை வந்து செலக்ட் ஆகி அந்த கோர்ஸ் படிக்கும் பொழுது நான் பே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் சரி கேண்டிடேட்ஸும் சரி கொடுக்கக்கூடிய ஒரு அண்டர்டேக்கிங். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ரீஅலாட்மெண்ட் அடுத்தடுத்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் அடுத்த இதில் வந்து செலக்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான அலாட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் ரீஅலாட்மெண்ட்டுக்கான அண்டர்டேக்கிங் இது. சரிங்களா? எந்த கோர்ஸ் எந்த இதில் வந்து காலேஜஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் டீட்டெயில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஃபீஸுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. சரிங்களா? டியூஷன் ஃபீஸை அவங்க பே பண்ண தேவையில்லை. முதல் பட்டதாரிக்கு வந்து கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு வந்து தாசில்தார் மினிமம் டெப்டி தாசில்தார் லெவலுக்கு ரேங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட வாங்கியிருக்கணும் தாசில்தார் லெவலில். அதற்கான ஃபார்மெட் இது தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கன்செஷனுக்கான ஜாயிண்ட் டிக்ளரேஷன் இதுவும் வந்து பேரண்ட்டு கேண்டிடேட் 2 பேருமே கொடுக்குற மாதிரி ஒரு டிக்ளரேஷன். இதில் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் SC/ST MBC இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அதாவது சப்காஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் ஃபைனான்சஸ் காலேஜஸ் போத் மைனாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் நான் மைனாரிட்டி காலேஜஸில் இருக்கக்கூடிய BSLP பிஃபார்ம் BSc கோர்சஸ் இருக்குது இல்லைங்களா, பேராமெடிக்கல் கோர்சஸ் அதனுடைய அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து 1 by 1 நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் ஃபார்ம் டி கோர்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அதே மாதிரி டிப்ளமோ இன் நர்சிங் உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான கோர்சஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸு இது மாதிரி அட்மிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக அதாவது +2 முடிச்சிருக்கிறாங்க காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க மெடிக்கல் அல்லது பேராமெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருக்காங்க காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.